விசை மனம் இறங்கி கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கின்றேன். இதோ வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிறதான விண்ணப்பத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவையாகவும் செவிகள் கவனிக்கிறவையா இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுதும் ஆண்டவரே ஊழியராய் இருக்கிறதான எங்களை என் தேவனாய் கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்கும்படியாக ஜெபிக்கின்றேன். ஐயாவை சென்னையில் இருந்து ஐசக் ஐயாவை தேவனாய் கர்த்தர் அவரோட கூட ஒரு அருமை சகோதரனை கூட கர்த்தர் அற்புதமாய் நீர் அழைத்துக் கொண்டு வந்தீர். ஆனாலும் தேவனாகிய கர்த்தாவை மற்றும் சோத்திரம் ஒரே ஒரு விசை மன்னியும் இந்த தினத்தில் ஜபத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. கர்த்தர் மன்னியும். இனி வருகிற நாட்களில் எந்த தடை இல்லாதபடிக்கு தடைகளை தகர்த்து கொண்டு வரும்படி ஊழியர் நிமித்தமாய் பேசப்படுகிற வார்த்தை சபை மக்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் படுத்து உறங்க போகிறோம். இயேசுவா உம்முடைய தூதர்களை காவல் இருக்க பண்ணும். அக்கினி வெயில் எடுத்து நிற்பாங்க நல்ல வெளிப்பாடுகள் தரிசனங்களை நாளை தினத்தில் ஐயாவர்கள் கடந்து போகிற வேலையில இயேசுவா கூடவே போங்க. பிரயாணத்தில் எல்லா விதமான நடைபெறுகிற பொல்லாத சாத்தான் எல்லாவற்றையுமே கர்த்தர் தேவன் நாமே வந்து சோதரன் யாரையெல்லாம் கடந்து போய் அவர்கள் செபிக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ரட்சிப்பினுடைய அறிந்து கொள்ள வேண்டும். கூட இந்த சபையில் கடந்து பேசுவதற்கு ஆவியாளர் என்ன பேசுகிறீரோ அந்த வார்த்தை அந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படட்டும். ஊட்டியில கடந்து போய் பேசுவதற்காக கிருபை பாராட்டுகள் மாற தேவனாக மகிமைப்படும் அற்புதங்களை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பாடின பாடல்களிலும் ஜெபித்த ஜபத்திலும் குறைகள் இருந்தால் பதில் கொடுத்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் பரவாயில்லை. ஆமென்.